Hi, hello, welcome to Max Suma channel. 12th CBSE Mathematics Probability. Probability exercise 13.3 question number 11 and 12 பார்க்குறோம். Already 10 videos போட்டாச்சு. ஸோ நீங்கள் அதை பார்க்கலாம். Question number 11. A manufacturer has 3 machine operators A, B and C. The first operator A produces 1% defective items, whereas the other two operators B and C produce 5% and 7% defective items. Okay, A is on the job for 50% of the time, B is on the job for 30% of the time, and C is on the job for 20% of the time. A defective item is produced. What is the probability that was produced by A? ஸோ இதுவும் ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். 3 மிஷின் இருக்குது, ஒவ்வொன்றும் டிஃபெக்டிவ் 1%, 5%, 7% ப்ரொடியூஸ் பண்ணுது. ஏ வந்து 50% ஆஃப் த டைமு, பி வந்து 30%, சி வந்து 20% ஆஃப் த டைம் வந்து ஜாப். ஸோ டிஃபெக்ட் நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? டிஃபெக்டிவ் ஐட்டம் இஸ் ப்ரொடியூஸ். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் வாஸ் ப்ரொடியூஸ்ட் பை ஏ? ஏயால் ப்ரொடியூஸ் பண்ணுறது டிஃபெக்டிவ் ஐட்டமாக இருக்கிறதுக்கான சான்சஸ். ஓகேவா? இப்போ E1, E2, E3 3 எடுக்கணும், ஏன்னா 3 மிஷின் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ வந்து எதை எடுக்க போகிறோம்? E1, E2 அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏ இஸ் ஆன் த ஜாப் இருக்கு இல்லையா, அதை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? E1, E2 be the events of the time consumed by machines A, B and C for the job. ஓகேவா? அப்போது ஏ வந்து என்னது 50%, அப்போ பர்சன்டேஜ்னா 100 இல்லையா? 50/100 1/2. E2 ரெண்டாவது மிஷின் வந்து 30%, அப்போ 30/100 ஈக்குவல் டு 3/10. மூணாவது 20%, 20/100 ஈக்குவல் டு 1/5. மூணுத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு 1 வரணும் ஆன்சர். ஓகேவா? அப்போ நம்ம எடுத்துருக்கிறது கரெக்டுன்னு அர்த்தம். ஸோ 50, 80 + 20 என்னது 100/100னா 1. அப்போ நம்ம கரெக்டாக எடுத்துருக்கோம்னு அர்த்தம். இப்போ ஏபிசி இருக்கிறதால லெட் எக்ஸ் வந்து ஈவெண்ட்டாக எடுத்துக்கலாம். டிஃபெக்டிவ் ஐட்டம்ஸ், எக்ஸ் வந்து டிஃபெக்டிவ் ஐட்டம்ஸ். ஸோ எக்ஸ் பார் ஈவன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1%. கொஸ்டின்லேயே இருக்கு இல்லையா? 1%, அப்போ 1/100. E2 5%, 5/100, 7/100. இப்போ எல்லாத்தையும் பேஸ் தியரத்தில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வேண்டியதான். ஸோ the probability that the defective item was produced by A is given by P of E1 bar A. By using base theorem we obtain E1 bar X. இங்கே A இல்லை, நீங்கள் மாற்றிக்கோங்க. எக்ஸ் ஏன்னு இருந்தால் குழப்பமாங்க, ஏன்னா மிஷின் ஏ, பி அண்டு சி இருக்கு இல்லையா? அதனால தான் நம்ம என்ன எடுத்துருக்கோம்? எக்ஸ். எக்ஸ். ஓகேவா? வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் வாஸ் ப்ரொடியூஸ்டு பை ஏ? ஓகேவா? ஸோ இப்போ P of E1 given X 3 இருக்குது. 3 ஈவெண்ட்டையும் நம்ம மறக்காமல் போட்டுடணும். ஓகேவா? E1 ஏ மிஷின் தானே, அப்போ ஃபஸ்ட்டு E1 தான். ஓகேவா? அந்தந்த வேல்யூ எடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 1/2 × 1/100. அது மேலே என்ன இருக்கும் அப்படியே கீழே. அப்புறம் 3/10 × 5/100 ப்ளஸ் 1/5 × 7/100. ஸோ மேலே அப்படியே இருக்கட்டும், கீழே 1/100 காமனாக எடுத்துட்டிங்கன்னா 1/2 ப்ளஸ் 3/2 ப்ளஸ் 7/5. கீழே இருக்க 100 மேலே இருக்க 100 என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். 1/2 இருக்கும். இதுக்கு வந்து எல்சிஎம் என்னது? 10. 1/2 4/2 10. ஸோ சிம்பிளிஃபை பண்ண என்ன வருது? 17/5. அப்படியே ரெசிப்ரோக்கல் போட்டிங்கன்னா 5/34 வருது. ஓகேவா? சிம்பிளிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எந்த மாடல் தெரியுதோ அந்த மாடலை போட்டு சிம்பிளிஃபை பண்ணிக்கோ. ஓகேவா? அவ்வளோதான் அது ஆன்சர். நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாமா? A card from pack of 52 cards is lost. From the remaining cards of the pack, 2 cards are drawn and are found to be the both diamonds. Find the probability of the last card being a diamond. ஸோ உங்கள் கார்ட்ஸ் எல்லாம் விளையாடுவீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் எல்லாருமே லீவில் ஜாலியாக விளையாடுவோம். பேக் ஆஃப் 52 கார்ட்ஸ். 52 கார்ட்ஸ்லேருந்து ஒரு கார்டு என்ன ஆயிடுச்சு? லாஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரம் த ரிமைனிங் கார்ட்ஸ் ஆஃப் த பேக் 2 cards ஆர் ட்ரான். ரிமைனிங் பேக்லேருந்து 2 கார்டு எடுக்கிறோம். அண்ட் ஆர் ஃபவுண்ட் டு பி போத் டைமண்ட்ஸ். எடுக்கிற ரெண்டுமே அது டைமண்டாக இருக்குது. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் த லாஸ்ட் கார்டு பீயிங் எ டைமண்ட். ஒரு கார்டு தொலைஞ்சிச்சு இல்லையா, அது டைமண்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போது நம்ம என்ன எடுத்துக்கலாம்? E1 வந்து மொத்தம் கார்ட்ஸில் என்ன 4 டைப்ஸ் இருக்கும் இல்லையா? 26 ரெட் கார்டு இருக்கும், 26 பிளாக் கார்டு இருக்கும், 4 டைப்ஸ் இருக்கும். நாட்டின்னு, ஸ்பேடு, கிளவர்.
டைமண்ட் 4 டைப் இருக்கும் இல்லையா? ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ அப்போ எத்தனை டைமண்ட் கார்ட்ஸ் இருக்கும்? 13 இருக்கும். சரியா? So let E1 and E2 be the respective events of choosing a diamond card and a card which is not diamond. A வந்து என்னது? லாஸ்ட் கார்டை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? 13 cards are diamond. அப்போ மீதி இருக்கிற 39 வந்து என்னது? டைமண்ட் இல்லைன்னு அர்த்தம். ஸோ P of E1 என்னது? 13/52. P of E2 என்னது? டைமண்ட் இல்லாத கார்டு. 52ல் 13 போச்சுன்னா எவ்வளோ? 39/52. சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1/4, 3/4. அடுத்தது என்னது? A denote a last card. One diamond card is last. There are 12 diamond cards out of 51 cards. ஓகேவா? இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த சமயம் எல்லாமே ஒரு பால் எடுக்கிற அந்த மாதிரி வரும். ஆனால் இங்கே என்ன பண்ணுறோம்? 2 cards எடுக்க போகிறோம். ஸோ அதனால் நம்ம அந்த காம்பினேஷன் பர்மிட்டேஷன் காம்பினேஷன் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த காம்பினேஷன் ஃபார்முலாம் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். One diamond card, there are 12 diamond cards. 2 cards can be drawn out of 12 diamond cards in 12C2 ways. ஓகேவா? Similarly, 2 diamond card can be drawn out of 51 cards. அப்போ 51C2. ஏன் 51 போட்டிருக்கோன்னு புரியும்னு நினைக்கிறேன். ஒன்று தொலைஞ்சிச்சு இல்லையா? அதை நம்ம டைமண்ட் எடுத்துக்கிறோம். 13ல் ஒன்று போச்சுன்னா மீதி 12. 52ல் ஒன்று போச்சுன்னா மீதி என்னது? 51. So the probability of getting 2 cards when one diamond card is lost, P of A bar E1. என்னது? 12C2/51C2. Combination and the formula உங்களுக்கு தெரியும். NCR, n factorial by n minus r factorial into r factorial. ஓகேவா? ஸோ அந்த ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? 22/425. இது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ NCR 12C2னா n factorial by n minus r. r வந்து என்னது? 2. இப்போ 12 minus 2 10 factorial into r factorial. ஓகேவா? அடுத்து 51C2 அது அப்படியே ரெசிப்ரோக்கலாக எழுதியிருக்கும். வேறு ஒன்றும் இல்லை, அதோட ரெசிப்ரோக்கல். 51 factorial by 51 minus 2 49 into r 2 அது அப்படியே ரெசிப்ரோக்கல். ஓகேவா? ஸோ இப்போ 2 factorial கேன்சல் ஆகிடும். ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கும், நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. ஸோ மீதி இருக்கிறது என்னது? 11 into 12/50 into 51. நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி போடுங்க. ஸோ உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 22/425. ஸோ அடுத்தது when the last card is not a diamond. 13ல் 1 போச்சுன்னா 12ன்னு அர்த்தம். அப்போ அது தொலைஞ்ச கார்டு டைமண்ட் இல்லைன்னா 13 அப்படியே இருக்கும். அப்போ 52 கார்டு, 51 கார்ட்ஸு. இப்போ 13C2 அப்புறம் 51C2. ஓகேவா? தொலைஞ்ச கார்டு டைமண்ட் இல்லைன்னா ஓகேவா? அப்போ 13C2/51C2 அதே தான். 13 factorial by 2 factorial into 11 factorial. அது அப்படியே ரெசிப்ரோக்கல். இது ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் இல்லையா? அதுதான். ஸோ இது உங்களுக்கு தெரியும்னு அதனால தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. 13 factorial நீங்கள் எப்படி எழுதலாம்? 13 into 12 into 11 factorial. இப்போ 11 factorial என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். இப்போ 13 into 12 தான் இருக்கும். இந்த 2 factorial என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். 51 பாருங்கள். 51 into 50 into 49. இப்போ 49 கேன்சல் ஆகிடும். மீதி இது மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? சிம்பிளிஃபிகேஷன். அப்போ 26/425. So the probability that the last card is a diamond is given by P of E1 bar A using base theorem. ஸோ எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சோம். எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி போட்டால் நமக்கு ஆன்சர் வந்துடும். வெயிட் பண்ணணுமா என்னன்னு பாருங்கள். இது 1/425 இருக்கா? 1/425 காமன் ஆகிடும். இந்த 425 425 என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். ஓகேவா? 22/4 இருக்குது. கே 22/4 + 26 into 3/4 இருக்குது. 26 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 6 are 18. 3 2s are 6. 78. 100/4 வருது. அப்போ என்ன வருது? 25 வந்துடுது. ஓகேவா? அப்போது 11/2னா 22/4 நீங்கள் கேன்சல் பண்ணிங்களா? 11/2/25 2k வந்துடுமா? ஸோ 11/50. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.